தமிழகம் வந்துள்ள வெளிநாட்டு மாணவர்கள் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை கொண்டு புதிய வகை எரிபொருளை தயாரித்துள்ளார்கள். அமெரிக்காவின் கென்டக்கி பல்கலைக்கழக மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்வதற்காக திருச்சுழியில் உள்ள தனியார் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வருகை தந்துள்ளனர். இந்த மாணவர்கள் இப்பகுதியில் கிடைக்கும் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை கொண்டு புதிய வகை எரிபொருளை தயாரித்துள்ளனர். இதனை 1 லிட்டர் டீசலுக்கு 1 மணி நேரம் இயங்கும் மோட்டாருக்கு பயன்படுத்திய போது அது கூடுதலாக 45 நிமிடம் இயங்கியதாக அந்த ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினுடைய கென்டக்கி பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 12 மாணவர்களும் பேராசிரியர் திரு ஜெஃப்ரி சி அவர்களும் கழிவு பிளாஸ்டிக் பொருள்களிலிருந்து ஒரு எரிபொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது டீசலுக்கு மாற்றாக விவசாயத்தை பயன்படுத்தக்கூடிய டீசல் மோட்டாரில் பயன்படுத்த முடியும். இது வழக்கமான டீசலை காட்டிலும் கூடுதலாக 3/4 மணி நேரம் ஓடக்கூடியதாக இருக்குது. இதனால் விவசாயிகளுக்கு அவங்களுடைய நீர் ஆதாரத்தை இது பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.